நம்ம என்ன சொல்லலாம், ஒரு சொல்லும் விதம். இப்போ ஒரு காலத்தில் கதை எப்படி உருவாச்சு, ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு சினிமா இல்லை, இது நான் சொல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் அவங்க கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு இனக்குழுவாக இருப்பாங்க. அவனுக்கு வெளியில் நடக்கக்கூடிய ஒன்று வந்து ஒருத்தன் சொல்ல வருவான் இல்லையா, அவன் தானே கதை சொல்லி. நான் தெரியாத உலகத்தை, நான் பார்க்காத உலகத்தை என்கிட்ட சொல்லணும். அவன் எப்படி சொல்லுவான், நான் புலியே பார்த்ததில்லை, எங்கள் ஊரில் பூனை தான் இருக்குது. அப்போ அவன் சொல்லுவான், அந்த பெரிய இந்த பூனை இருக்குல்ல அது பெருசானா அதான் புலி. அப்படி தான் சிமிலிஸே உலகத்தை உருவாகுது, அப்படி தான் கதையே உருவாகுது. இப்போ கதை அப்போ அவன் சொல்கிறப்ப வெறும் பார்த்ததை மட்டும் இப்படி சொல்ல முடியாது, அவனை டாக்குமெண்ட்ரி அப்படியே சொல்ல முடியாது. அவன் அதோட சேர்த்து அதுலேருந்து அவன் என்ன உணர்ந்தாங்கிறதான் சொல்லுவான். அதுதான் ஒரு பர்டிகுலர் ட்ரூத், அவனுடைய பிரத்யேகப்பட்ட உண்மை. இப்போ கதைங்கிறது ஒரு தனிநபர் ஒரு விஷயத்தை பார்த்து அவர் என்ன உணர்ந்தாருங்கிறத உலகத்துக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிற ஒன்று தான் கதை. அது என்ன உணர்ந்தாருங்கிறதுக்கு எதெல்லாம் காரணமாக இருக்குது, அதான் தீசிஸில் நான் என்ன உணர்றேன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது. அந்த 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 உணர்வு உங்களுக்கு வேறு மாதிரி வரலாம். அதனால தான் பர்டிகுலர் ட்ரூத் நான் சொல்கிறேன், அது வந்து ஒரு முழுமையான உண்மை கிடையாது. அப்போ அதை தான் நான் வந்து ஒரு தீசிஸாக டிசைன் பண்ணிக்கிறேன். அந்த பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த இன்னும் சுலபமாக என்னால் வந்து கோபி ஏன் இப்படி இருக்கார், கோபி ஏன் இப்படி பேசுகிறாருன்னா ஓகே எனக்கு ஒரு மாதிரி புரியும். ஒரு வயசுக்குள்ளே இருக்குது, இதை கடந்து வந்திருப்பார்.